Praise Lord everyone. Good morning. Today Jesus told me fellowship word of God. யோவான் 14 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை தேடி வந்த தெய்வம், ஒரு நாள் கைவிடாதவர். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கனி கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினார். அந்த கனி நிலைத்திருக்கணும்னா அந்த ஆவியின் கனிகள் நம்மளிடத்தில் இருக்கிறதா நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் இதையெல்லாம் நமக்குள்ளாக இருக்கிறதா என்று நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும்போது நம்ம மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். God bless you.